பழனியில் வீடில்லாத ஏழைகளுக்கு 24 ஆண்டுகளுக்கு முன்பு இலவசமாக வழங்கப்பட்ட வீட்டுமனையில் உரிமையாளர் குடியிருக்கும் போதே வேறு ஒருவருக்கு புதிதாக வீட்டுமனை பட்டா வழங்கியதாக கிராம நிர்வாக அலுவலர் மீது குற்றச்சாட்டு எழுந்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி பேருந்து நிலையம் பின்புறம் உள்ளது பாளையம் பகுதி. இங்கு வையாபுரி கண்மாயை ஒட்டி ஏராளமானோர் குடியிருந்து வருகின்றனர். கடந்த 2000வது ஆண்டு ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டு பாளையம் பகுதியில் குடியிருந்தவர்களுக்கு மேலக்கோட்டை ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டது. அந்த இடத்திற்கு எரிக்சன் நகர் என்றும் பெயரிடப்பட்டது. இதன்படி பாளையம் பகுதியில் குடியிருந்து வந்த கணேசன் என்பவருக்கும் மேலக்கோட்டை எவிக்சன் நகரில் 2.5 சென்ட் நிலம் வழங்கப்பட்டு வீட்டுமனை பட்டாவும் வழங்கப்பட்டது. அரசால் வழங்கப்பட்ட நிலத்தில் வீடு கட்டி குடியிருந்து வருகின்றனர். இந்நிலையில் கடந்த சில ஆண்டுகளாக பணி நிமித்தம் காரணமாக கணேசன் மற்றும் அவரது மனைவி மாலத்தி ஆகிய இருவரும் வெளியூரில் வசித்து வருவதால் வீட்டை பராமரிக்கும் பொருட்டு அருகில் வசித்து வரும் கனகம்மாள் என்பவரை வீட்டை பார்த்துக் கொள்ளும்படி தெரிவித்துள்ளனர். கடந்த 24 ஆண்டுகளுக்கு முன்பு வீடில்லாதவர்களுக்கு அரசால் வழங்கப்பட்ட இலவச வீட்டுமனை பட்டாவில் உரிமையாளர் குடியிருந்து வரும் நிலையில் அந்த வீட்டின் பட்டாவை வேறு ஒருவருக்கு இரண்டாவதாக பட்டா வழங்கியுள்ளதும் இதுகுறித்து ஆவணங்களும் தங்களிடம் எதுவும் இல்லை என கிராம நிர்வாக அலுவலர் அலட்சியமாக தெரிவிப்பதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் 2 மாதங்களுக்கு ஒருமுறை மேலக்கோட்டையில் உள்ள தங்களது வீட்டிற்கு வந்து தங்கி செல்வது வழக்கம். இந்நிலையில் பழனி வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்று வரும் வருவாய் தீர்வாய நிகழ்ச்சியில் பங்கேற்று மாவட்ட வருவாய் அதிகாரியிடம் மனு ஒன்று அளித்தார். அப்போது கணேசன் தெரிவித்ததாவது: தமிழக அரசால் 24 ஆண்டுகளுக்கு முன்பு தங்களுக்கு இலவசமாக வழங்கப்பட்ட வீட்டுமனையில் தாங்கள் குடியிருந்து வருவதாகவும், ஆனால் கடந்த ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதியன்று கனகம்மாள் என்பவருக்கு பட்டா வழங்கப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்தார். மேலும் கனகம்மாள் என்பவருக்கும் கடந்த 24 ஆண்டுகளுக்கு முன்பு இலவச வீட்டுமனை வழங்கியதாகவும், ஆனால் அவர் 2008ஆம் ஆண்டு அவருக்கு சொந்தமான நிலத்தை 30,000 ரூபாய்க்கு சட்டவிரோதமாக விற்றுவிட்டதாகவும் தெரிவித்தார். கனகம்மாளுக்கு வழங்கிய நிலத்தை அவர் விற்றுவிட்ட நிலையில் எங்களது வீட்டுமனை கனகம்மாளின் பெயருக்கு கிராம நிர்வாக அலுவலர் பட்டா வழங்கியிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. இதுகுறித்து மேலக்கோட்டை கிராம நிர்வாக அலுவலர் பிரேம்குமாரிடம் பலமுறை கேட்டபோது முறையான பதில் எதுவும் சொல்லாமல் அலட்சியமாக இருப்பதாகவும், எனவே மாவட்ட வருவாய் அலுவலர் மற்றும் வட்டாட்சியர் இருவரும் தங்களுக்கு வழங்கப்பட்ட வீட்டுமனையை முறையாக தங்களின் பெயருக்கு மாற்றித்தர வேண்டும் எனவும் கணேசன் தெரிவித்தார். இது குறித்து மேலக்கோட்டை கிராம நிர்வாக அலுவலர் பிரேம்குமாரை தொடர்பு கொண்டு நாம் கேட்டபோது, கடந்த சில மாதங்களுக்கு முன்பு எவிக்சன் நகர் பகுதியில் குடியிருப்பவர்கள் குறித்து ஆய்வு செய்ததாகவும், அப்போது அந்த வீட்டில் கணேசன் மாலதி ஆகிய இருவரும் வசிக்கவில்லை என்றும் தெரிவித்தார். மேலும் இலவச வீட்டுமனை பெற்றுள்ள பலரும் தங்களது வீட்டை வேறு நபர்களுக்கு விற்றதும் அடமானம் வைத்துள்ளதாகவும் தெரிவித்தார். இந்நிலையில் சோதனையின் போது அங்கு வசித்து வந்த கனகம்மாள் என்பவருக்கு வீட்டுமனை பட்டா வழங்கியதாகவும், கணேசன் வைத்துள்ள இலவச வீட்டுமனை பட்டா 24 ஆண்டுகளுக்கு முன்பு வழங்கப்பட்டது என்பதால் அந்த ஆவணங்கள் எதுவும் தங்களிடம் இல்லை என்றும், கணேசன் முறையான மனு அளித்தால் அது குறித்து பரிசீலனை செய்யலாம் என்றும் பிரேம்குமார் தெரிவித்தார். டிஆர்ஓ சார் இது சம்பந்தமா கிராம நிர்வாக ஜமாவந்திக்காக வந்ததுனால நான் மனு கொடுத்திருக்கேன். ஏற்கனவே கனகம்மாளுக்கு பட்டா கொடுக்கப்பட்டுள்ளது 2000-ல். எங்களுக்கு என்னைக்கு கொடுத்தாங்களோ அன்னைக்குதான் கனகம்மாளுக்கு பட்டா கொடுத்துருக்கு. ஆனா அந்த அம்மா வீட்டை வேற ஒரு ஆளுக்கு 30,000 ரூபாய்க்கு விற்பனை செஞ்சிருச்சு. 30,000 ரூபாய்க்கு விற்பனை செஞ்சது இந்த கிராம நிர்வாகம் நல்லா விசாரிக்காம செய்யாம அந்த அம்மா வேண்டப்பட்டதுனால பட்டா எங்க வீட்டுக்கு பட்டா போட்டு கொடுத்துறாரு. கனகம்மாளுக்கு ஒரே நபருக்கு 2 இலவச பட்டா வழங்கப்பட்டுள்ளது. இது எந்த வகையில் சார் நியாயம்? ஒரு நபருக்கு 2 இலவச பட்டா எங்க வீட்டை கனகம்மாளுக்கு போட்டு கொடுக்குறாரு. இது சம்மந்தமா ஜமாவந்தியில நான் டிஆர்ஓவுக்கு கொடுத்துருக்கேன். சாரும் பார்த்தாரு. என்னோட விசாரணை ஏன் அனுப்பிச்சு விடாம இருக்கீங்கன்னா கேட்டாரு. தாசில்தாரு எல்லாத்தையும் கேட்டாரு. உங்களுக்கு 1 வாரத்துல நான் கண்டிப்பா பதில் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. விஓ பேரு பிரேம்குமாருங்க. அந்த விஓவோட பேரு பிரேம்குமார். எங்க வீட்டை மின்சாரத்தை இணைக்கிறதுக்காக ஆட்சேபனை தெரிவிச்சு